ஒய்ஃப் கிட்ட பேசுகிறதையே விரும்ப மாட்டாங்க. இதையே வந்து பக்கத்து வீட்டுக்காரன் பொண்டாட்டிகிட்ட இழிச்சு இழிச்சு பேசுவாங்க. ஓங்கி பச்சப்புன்னு பலர்னால அரையலாம் போல் இருக்கும். அன்புக்காக ஏங்கிட்டு இருக்கும்போது ஒரு பொய்யான அன்போடு ஒருத்தன் வரும்போது அவங்ககிட்ட சிக்கி மாட்டிக்கிறாங்க. பக்கத்து வீட்டுக்காரங்களோடையும் தன்னோட கூட வேலை பார்க்குற பொண்ணுங்களோடையும் அவ்வளோ இழிச்சு இழிச்சு பேசக்கூடிய ஆண்களுக்கு தன்னோட ஒய்ஃபு கிட்ட பேசணுங்கிறது தெரியுது. என் ஹஸ்பண்ட் வந்து என் கூட வந்து ரொம்ப கேரிங்காக இல்லை, லவ்விங்காக இல்லை, என்னை வந்து ஒரு பொருட்டாகவே மதிக்க மாட்டேங்கிறாரு, என்னை வந்து ஒரு மனுஷியாகவே மதிக்க மாட்டேங்கிறாரு. உங்கள் ஒய்ஃபுக்கு வந்து ஒரு ஹக் கொடுங்க, ஒரு கிஸ் பண்ணுங்க, உங்களுக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ அதை பண்ணுங்க. உங்கள் சத்யாவில் ஃபுல் மூன் சேல் காலை 9 மணியிலிருந்து இரவு 12 மணி வரை மே 1 ஒரு நாள் மட்டும். ரெட் நாள் நங்கை வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட டிடெக்டிவ் மாலதி மேம் இருக்காங்க. மேம் வணக்கம். மேம் வணக்கம். ஆண்களுடைய டார்கெட் அப்படிங்கிறது ஒன்று அந்த சிங்கிள் விமனா டிவர்ஸ்டாக அப்பா அம்மா இல்லாத மாதிரி ரொம்ப சேஃபாக அந்த மாதிரி பெண்களை தான் அட்டாக் பண்ணுறாங்களா மேம்? ஆமாம், அதாவது இப்போது சிங்கிள் விமன் அவங்களுக்கு எந்த பிரச்சனை இருந்தாலும் கேட்கறதுக்கு ஆள் இல்லை. மேரிடு விமனாக இருந்தால் இன்னும் ரொம்ப, மேரிடு விமன் லிவிங் வித் ஹர் ஹஸ்பண்டாக இருந்தால் இவங்களுக்கு இன்னும் ரொம்ப சந்தோஷம். ஏதாவது குழந்தை கிழந்த உண்டானாலும் பிரச்சனை கிடையாதுல்ல, அவங்களுடைய குழந்தை. ஓ, மேரிடு விமனாக இருந்தால் இன்னும் ரொம்ப சந்தோஷம் உங்களுக்கு. ஏன்னா இவங்களுக்கு நீங்கள் குழந்தை உண்டாயிடுச்சு, அபாஷனுக்கு கூட இருக்கணும், இல்லை அந்த குழந்தை ஏதாவது ஆகும், அந்த மாதிரியான தாட்டுக்கே அவசியமே கிடையாது. இவங்க பாட்டுக்கு போய் இவங்க வேலையை முடிச்சுட்டு வந்துடுவாங்க. பிரச்சனை இந்த பொண்ணுக்குரியதாக மாறிடுது. எந்த மாதிரி அவங்க இந்த மாதிரி பெண்களை மேனிப்புலேட் பண்ண எப்படி மேம் பிரெயின் வாஷ் பண்ணுறாங்க? எந்த இது பிரெயின் வாஷ் அப்படிங்கிறது எப்படின்னா, விமனோட வீக் பாயிண்ட். இவங்க வந்து அன்புக்கு ஏங்கக்கூடியவங்க. ப்ராபபிளாக வந்து இவங்க வீட்டில் வந்து அந்த அன்பு கிடைக்காத போது தன்னோட அன்பாக பேசுகிறவங்க கிட்ட அது உண்மையான அன்பு இல்லைன்னு தெரியாமல் இவங்க போய் அவங்க கூட சிக்கிடுறாங்க. மேட்ரே அதுதான். அதாவது இவங்க என்ன நினைக்கிறாங்க, என் ஹஸ்பண்ட் வந்து என் கூட வந்து ரொம்ப கேரிங்காக இல்லை, லவ்விங்காக இல்லை, என்னை வந்து ஒரு பொருட்டாகவே மதிக்க மாட்டேங்கிறாரு, என்னை வந்து ஒரு மனுஷியாகவே மதிக்க மாட்டேங்கிறாருங்கிற மாதிரி ஒரு தாட்டில் இருப்பாங்க. அவன் வேலை நிமித்தமாக அப்படி இருப்பான். அதனால தான் இன்றைக்கி கவுன்சிலிங்கில் இருக்கவங்கெல்லாம் சொல்லுவாங்க, உங்கள் ஒய்ஃபுக்கு வந்து ஒரு ஹக் கொடுங்க, ஒரு கிஸ் பண்ணுங்க, உங்களுக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ அதை பண்ணுங்க, உங்கள் ஒய்ஃபுக்கு இதுதான் பிடிச்சிருக்குன்னா அதை வாங்கிட்டு போய் கொடுங்க. ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் கூட அவங்களுக்கு வந்து உங்கள்கிட்ட அன்பு பரிமாற்றப்படும். அந்த மாதிரி பண்ணாமல் அவங்கள வந்து ஒரு எப்படின்னா, ஒரு சிலர் ஹஸ்பண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒய்ஃபுக்கிட்ட பேசுகிறதையே விரும்ப மாட்டாங்க. இதையே வந்து பக்கத்து வீட்டுக்காரன் பொண்டாட்டிகிட்ட இழிச்சு இழிச்சு பேசுவாங்க. இதெல்லாம் நிறைய நடக்குது. அப்போது என்ன சொல்லுவாங்கன்னா, நான் டென்ஷனில் இருக்கேன், நான் வந்து திட்டுறதா இருந்தால் ஒன்றை தான் திட்ட முடியும், மற்றவங்கள போய் திட்ட முடியுமாம்மாங்க. இவளுக்கு எப்படி இருக்கும்? பக்கத்து வீட்டு காரன் பொண்டாட்டியோடு இழிச்சு இழிச்சு பேசினா இவளுக்கு எப்படி இருக்கும்? ஓங்கி பச்சப்புன்னு பலர்னால அரையலாம் போல் இருக்கும். பட் ஆனால் வந்து இன்றைக்கி இருக்க பொண்ணுங்கன்னா அதை பண்ணிடும், போய் பேசினா கொண்டுடும். அந்த காலத்து லேடிஸ் வந்து அப்படியே பழகிட்டாங்க. ஸோ அதனால் வந்து அவங்க வந்து நம்மளை பார்த்தா நம்ம வீட்டுக்காருக்கு பிடிக்க மாட்டேங்குது, நம்ம அழகாக இல்லையோ, நம்ம வந்து மாடர்னாக இல்லையோ, ஏதோ ஒரு நம்மகிட்ட மிஸ்ஸிங்காக இருக்கோ அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கும்போது கரெக்டாக இவங்களுக்குன்னு யாராவது ஒருத்தர் சிக்குவாங்க. அந்த பர்சன் வந்து இவங்க மேலே ரொம்ப கேரிங்காக இருப்பாங்க. இவங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னா ஒரு தலைவலி மாத்திரை கூட வாங்கி கொடுப்பாங்க. இந்த ஒரு ஆஃப்டர் ஆல் ஒரு டோலோ 650 வாங்கி கொடுக்குறவன் இவங்களுக்கு ஹீரோவாக மாறிடுவான். அவன் கரெக்டாக ரூட்டை போட்டு பிடிச்சி இவங்களை தாஜா பண்ணி போயிடுவாங்க. இது எங்கே வந்து ஒரு இடத்துல வந்து அன்பு பரிமாற்றம் கரெக்டாக கிடைக்கலையோ, அன்புக்காக ஏங்கிட்டு இருக்கும்போது ஒரு பொய்யான அன்போடு ஒருத்தன் வரும்போது அவங்ககிட்ட சிக்கி மாட்டிக்கிறாங்க. இதில் நீங்கள் ஏதாவது பார்த்த கேஸ் மறக்க முடியாத இருக்குது. இதில் வந்து எப்படின்னா, ஒரு ஹஸ்பண்ட் வந்து நல்ல ஏர்னிங் ஹஸ்பண்ட், சம்பாரித்து கொண்டு வந்து பொண்டாட்டிட்டு தான் கொடுப்பாரு, வேறு எதுவும் பண்ண மாட்டார். பொண்டாட்டி தான் எல்லா காவந்தும் பண்ணுவாங்க. சேர்த்து வைக்கிறதா இருக்கட்டும், ஏதாவது வாங்குறதா இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் இவங்க தான் பண்ணுவாங்க. ஆனால் இவருக்கு நேரமே இருக்காது பொண்டாட்டியோட செலவு பண்ணுறதுக்கு. இது எப்போ இங்கே ஆக்சுவலாக வந்து என் ஒய்ஃபை காணுன்னு அவர் வந்து எங்கிட்ட கேஸ் கொடுக்குறாரு. ஒய்ஃபை காணும்னு அவங்க ஃபேமிலியே வருது. ஃபேமிலிலாம் பார்த்தா பயங்கர பெரிய ஆளுங்க எல்லாம். என்னன்னா எங்கள் மருமகளை காணும் அப்படி இப்படின்னு அவங்க எல்லோரும் பேசுகிறாங்க. எல்லாம்
ஆனால் ஃபேமிலியாகவே வந்து கேஸ் கொடுக்குறாங்க, அப்போ இவர் மேலேயும் தப்பு இல்லை போல இருக்குது அப்படின்ட்டு நாங்கள் எல்லாம் இது பார்க்கும்போது பார்த்தா அதே ஃப்ளாட்டில் இருக்கக்கூடிய இன்னொரு ஃப்ளாட்டு பூட்டியிருக்கு, அங்கே ஒரு பையன் தனியாக இருந்திருக்கான், அந்த வீடும் பூட்டியிருக்கு. அப்போது நாங்கள் கனெக்ஷன் பிடிச்சி அப்படியே போய் ரூட்டு போட்டு போய் அந்த பையன் வந்து கேரளா பையன், கேரளாவுக்கு இந்த பொண்ணு போயிடுச்சுங்கிறது வரைக்கும் கேரளா வரைக்கும் போய் அவன் கண்டுபிடிச்சி அங்கே நாங்கள் தூரத்துலேருந்து பார்த்துட்டு இந்த வீட்டுக்குள்ளே தான் இருக்குது, நாங்கள் உள்ளே என்ட்ரெலாம் பண்ண முடியாது, இது ஃபேமிலி ப்ராப்ளமு, போலீஸ் கிலீஸ் வந்துன்னா பிரச்சனை, நீங்கள் உங்கள் ஃபேமிலியோடு வந்துடுங்க, நாங்கள் அவங்க வெளியில் போகாத வரை அவங்க எங்கே போனாலும் எங்கே வராங்களோ மானிட்டர் பண்ணிட்டுருக்கோன்னு சொல்லிட்டு நாங்கள் போயிட்டோம். ஸோ இவங்க ஃபேமிலி வந்தாங்க. இதில் என்ன காமெடினா அந்த ஒய்ஃப் வந்து தான் 2 குழந்தைங்களையும் கூட்டிகிட்டு போயிடுச்சு. 2 குழந்தைங்களையும் கூட்டிகிட்டு போயிடுச்சு. இவங்க எல்லோரும் வந்தோடனே கொண்டு போய் காமிச்சோடனே அந்த பொண்ணை வந்து கூட்டிகிட்டு வந்துட்டாங்க, பேசி குழந்தைங்க அந்த பொண்ணையும் கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. அப்புறம் நான் சொன்னேன், நீங்கள் எதுவும் பண்ணக்கூடாது, நான் வந்து பேசுகிறேன் முதல்ல அவங்களோடன்னு சொல்லிவிட்டு அவங்களோட பேசும்போது அவங்க சொன்ன வார்த்தை இதுதான், என்னை ஒரு நாள் கூட சாப்பிட்டியான்னு கேட்டது கிடையாது, எனக்கு தலை வலிச்சா கூட எனக்கு அந்த பையன்தான் வந்து எனக்கு மாத்திரை வாங்கி கொடுப்பான், எனக்கு ஏதாவது வேணும்னா அவன் தான் போய் கடைக்கு வாங்கிட்டு வந்து கொடுப்பான் அப்படின்னு இந்த பொண்ணு சொல்லுது. இதெல்லாம் வந்து ஒரு சின்ன விஷயம் அப்படிங்கிறது அதுக்கு தெரியல. இதுக்கு உண்டான மணி எங்கேருந்து வந்தது? ஹஸ்பண்ட் தான் கொடுத்துருக்காரு. இந்த ஹஸ்பண்ட் கொடுத்த பணத்தை இந்த பையனுக்கு வேறு நிறைய கொடுத்து இவன் போய் எல்லாம் ஊரில் எல்லாம் பக்கம் செட்டில் பண்ணிக்கிட்டான். அப்புறம் உட்காந்து பேசுகிறேன், இந்த மாதிரி இருக்க நான் எப்படிங்க வந்து அவரோட கொடுத்தனம் பண்ணுறது அப்படின்னாங்க. உங்களுக்கு ஏம்மா அவன் உன் பணத்தை வச்சு தான் உனக்கு கொடுத்தனம் பண்ணியிருக்கான், அவனுக்கு இது கூட புரியலையா அப்படின்னு சொல்லிட்டு இவரையும் கூப்பிட்டு இவருக்கும் கவுன்சிலிங்கை கொடுத்து, சார் நீங்கள் பண்ணதில் எந்த விதத்தில் நியாயம் இருக்குது அப்படின்னா, அப்புறம் அவங்க பேரண்ட்ஸ் எல்லாம் உட்காந்து பேசி ஓகே நடந்துருச்சு, எங்கள் பேர குழந்தைங்க எங்களுக்கு வேணும், எங்களுடைய குடும்பம் ஒரு பாரம்பரியமான குடும்பம், அந்த பொண்ணு எங்கள் வீட்டுக்கு வந்தாகணும், ஸோ அவங்ககிட்ட பேசுங்க, இனிமேல் யார் கூடயும் பேசுகிறதோ வைக்கிறதோ கூடாது, எங்கள் வீட்டுக்கு வர சொல்லுங்கன்னா அந்த பொண்ணுக்கு இப்போ போக்கிடம் கிடையாது. இவனை நம்பி போச்சுல, இவனே இந்த அம்மாட்ட காசை வாங்கிட்டு தான் இருந்திருக்கான், இவனுக்கு தனியாக ஏர்னிங்ஸ் எங்கே இருக்குது, அவர் மேரிட் இல்லை, தனியாக இருக்கான். ஸோ அது சின்ன வயசு பையன். என்ன வயசு இருக்கும் மேம் அந்த பையனுக்கு? இந்த அம்மாவுக்கு வந்து 38 வயசு, அந்த பையனுக்கு 27 வயசு. அப்புறம் எல்லாம் பேசி இந்த பொண்ணு கூட உட்காந்து எல்லாம் பேசி புரிய வச்சு அதுக்கப்புறம் இவங்க சைடும் கவுன்சிலிங்கை கொடுத்து, நீங்கள் வந்து இந்த மாதிரி தப்பு நடந்து போச்சு, தப்பு திருந்தி வந்துட்டாங்கன்னா நீங்களும் அவங்கள ஒழுங்காக வச்சுருக்கணும், இல்லை பிடிக்கலையா டைவர்ஸ் பண்ணிவிட்டு போயிடுங்க, இதை பண்ணால் இல்லை நாங்கள் பொண்ணை கூட்டிகிட்டு போய்ட்றோன்னு சொல்லிட்டு பொண்ணு குழந்தைங்களோட கூட்டிகிட்டு போயிட்டு இருக்காங்க. ஸோ இது எதனால் நடக்குதுன்னா, அன்பு பரிமாற்றங்கள் சரியாக செய்யப்படுவதில்லை. அன்பு இருந்தாலும் அதை வெளிக்காட்ட தெரியவில்லை. என்ன இப்போ வெளியில் போகிறாரில்ல, ஒரு ஃபோனை போட்டியம்மா, சாப்பிட்டியாம்மா, வீட்டுக்கு ஏதாவது தேவை இருக்கா, இது மெய்டு வந்தேன்னா போய் வாங்கிக்கிறியாம்மா, நான் இல்லை அப்படின்னு ஒரு வார்த்தை இவங்களே போய் வாங்கிடுவாங்க. நீங்கள் லேடிஸ்க்கு என்ன பர்ச்சேஸாக பண்ண தெரியாது, வாங்கிடுவாங்க. இது மாதிரி ஒன்று சொன்னால் அப்பா நம்ம வீட்டுக்காருக்கும் நம்ம மேலே ஒரு கரிசனம் இருக்குது அப்படின்னு நினைக்கும் இல்லையா? அது நான் தான் சொன்னேன், பக்கத்து வீட்டுக்காரங்களோடையும் தன்னோட கூட வேலை பார்க்குற பொண்ணுங்களோடையும் அவ்வளோ இழிச்சு பேசக்கூடிய ஆண்களுக்கு தன்னோட ஒய்ஃபு கூட பேசணுங்கிறது தெரியறதில்ல. ஆனால் அதுக்கு முழுக்க காரணம் அந்த ஒர்க் ப்ரெஷர். அதுதான் ஒர்க் கல்ச்சர். ஒர்க் ப்ரெஷர்னு சொல்ல முடியாது, இது நம்ம கல்ச்சர்னே சொல்லலாம். அந்த காலத்துலலாம் எப்படி இருந்தாங்க, அவர் வந்து அவங்க அப்பாவை பார்த்து வளர்ந்துருப்பார். அவங்க அப்பா எப்படி இருக்கிறாங்க, அப்போல்லாம் என்ன யாரும் கண்டுக்கவே மாட்டாங்க. வீட்டுக்கு வந்தால் சாப்பாடு கிடைக்குதா, வீட்டுக்கு வேணுங்கிற பொருள்கள் வாங்கி போட்டாங்களா, முடிஞ்சு போச்சு. குழந்தைங்க ஸ்கூலுக்கு போகும்போது கொண்டு போய் ஸ்கூலில் சேர்த்துவாங்க, அவ்வளோதான். அம்மா வந்து வீட்டில் உட்காந்து பார்த்துக்கணும். இதுதானே அந்த காலத்து கல்ச்சர். ஸோ அது வழியாக வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகிக்கிட்டு வருது. உங்கள் சத்யாவில் ஃபுல் மூன் சேல் காலை 9 மணியிலிருந்து இரவு 12 மணி வரை மே 1 ஒரு நாள் மட்டும்.